ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காமனான எசென்ஷியல்ஸ் பேக் பண்ணுறதுக்காக இந்த ஜிஹெச்சில் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கூடையே தான் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம காமனான எசென்ஷியல்ஸ் எல்லாம் கொண்டு போக போகிறோம். ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம ஒரு பெட்ஷீட் எடுத்துக்க போகிறோம். இது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து பெட்ஷீட் நம்மளுக்கும் பேபிக்கு தேவையான திங்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலே கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம கூட வர அட்டெண்டருக்கு தேவைப்படும். பிகாஸ் அவங்களாம் நம்ம கூட தான் நைட்டில் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க வந்து கீழே தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் அப்படி தான். அவங்களுக்கும் சில எசென்ஷியல்ஸ் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால பெட்ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர்ஸ் வந்து இதில் 2 இருக்குது வந்து நம்மளுக்கு, அண்ட் ஒன்று வந்து அட்டெண்டருக்கு. அண்ட் இந்த கப்புமே கவர்மெண்ட்டில் கொடுத்த கப்பு தான். இந்த கப்புமே எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகனா ஏதாவது ஜூஸஸ் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அது. அண்ட் இந்த குட்டியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகனா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஜிஹெச்சில் இந்த மாதிரி வேக வச்ச பயிர் வகைகள், கடலைகள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இதில் வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிஃபன் பாக்ஸ் எதுக்குன்னா, சம்டைம்ஸ் இப்போ நம்மளுக்கு மதியானம் சாப்பாடு நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வராங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் போட்டு வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயுமே ஜிஹெச்லையுமே வந்து நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் வருதுன்னா அதில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கோன்னா நம்ம கூட இருக்க அட்டெண்டரோ இல்லை நம்மளுமே கூட வந்து நைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம கூட இருக்க அட்டெண்டருக்கும் அண்ட் நம்மளுக்கும் தேவைப்படுன்றதுனால 2 தட்டு 2 பிளேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுவுமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி வீட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற திங்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு, அண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து போட்டுக்கிறதுக்காக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அண்ட் ஸ்பூன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஃபி இல்லை சுகர் பத்தலை, அப்புறம் ஜூஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்ட் ஏதாவது சாப்பிட்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஹெச்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் கொடுப்பாங்க. ஸோ அந்த பால் வந்து ரொம்ப பியூரான பால். அது நம்ம குடிக்கலனாலும் நம்ம கூட இருக்க அட்டெண்டர்ஸ் வாங்கி இந்த மாதிரி சுகரும் அண்டு காஃபி பவுடரும் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா அதில் காஃபி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து சால்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வேளை வெளியே தான் சாப்பாடு வாங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதில் நம்மளுக்கு சால்ட் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் இந்த சால்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு எந்த நேரம் வேணாலும் ஹாட் வாட்டர் தேவைப்படும். அண்ட் நம்ம காஃபி, பால், டீ இந்த மாதிரி ஏதாவது ஹாட்டாக வேணாலும் அதில் வாங்கிக்கலாம். அண்டு 2 வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே கூட 1 எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம அப்பப்போ நம்ம வாட்டர் குடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு வந்துட்டுருக்க வேண்டியது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதில் பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலியாக மாற்றி ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் அண்ட் ஃப்ளாஸ்க்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்து அங்கே எப்படி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளே வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக. அண்ட் ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம ஏதாவது கையில் சாப்பிட்டுட்டு நம்ம குழந்தைய அப்படியே கேரி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் ஹேண்ட் வாஷ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஹேண்ட் வாஷ். அண்ட் வந்து இது வந்து என்னுடைய டாய்லெட்ரிஸ் அண்ட் என்னுடைய எசென்ஷியல், என்னோடய ஃபேஸ் வாஷ், என்னுடைய சோப்பு இருக்குது அண்ட் டெட்டால் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் ஸ்க்ரப்பர், இது வந்து நம்ம பாத்திரம்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுனால அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்க்ரப்பர் வேணும். அண்டு லிக்விடும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு ஏதாவது கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விடும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் இருக்குது அண்டு ஹேர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டாய்லெட்ரிஸ் எல்லாமே இந்த கவரில் போட்டு இதையும் நான் உள்ளே வச்சிடுறேன். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பேக். இது ஒரு வேளை நம்மளுக்கு பேக் பெயின், லெக் பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம சுடு தண்ணி ஊற்றி இது யூஸ் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட இருந்தது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப மேண்டட்ரி இல்லை. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் கவர். இது கடைக்கெலாம் போனோம்னா நம்மளுக்கு கவர் போட்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கவர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகனா இது ஏதாவது நம்ம டைப்பர்ஸ் அந்த நம்ம யூஸ் பண்ணுற இது பேட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அண்டு பேபியோட கிளாத்துமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிளாத் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக போட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கவர்ஸ் தேவைப்படும். அதுக்காக. அண்டு இது வந்து பிக் ஷாப்பர் கட்டப்பை. இது எதுக்காகனா இது வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணுற நம்மளுடைய ட்ரெஸ் அண்ட் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸோடு வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கட்டப்பை வச்சுருந்தோம்னா அதில் போட்டுட்டு நம்மளை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டோன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக.
அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு கர்ச்சீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணோன்னா டக்குன்னு நமக்கு கை துடைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவும் கிளாத் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அந்த டைமில் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து காமனான எசென்ஷியல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம். நீங்களும் என்ன மாதிரியே ஜிஹெச்சில் தான் உங்களோட டெலிவரி பார்க்க போகிறீங்கன்னா இந்த காமனான எசென்ஷியல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இது எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி அப்போது நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது. பாதி திங்ஸ் நான் ஆல்ரெடி கொண்டு போயிருந்தேன். பாதி திங்ஸ் வந்து நான் அங்கேருந்து ஒன்றா வெளியே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டெலிவரியும் அங்கே பார்த்ததுனால எனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்றது தெரிஞ்சு நான் முன்னாடியே வந்து இன்றைக்கி நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அண்ட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை. ஸோ சாரி, கெவின் வந்து பேசணுன்னு ஆசைப்பட்டான். பட் வந்து அவன் பேசினது எதுவுமே வந்து மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. அவனுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான், என்னம்மா என்னுடைய வாய்ஸே கேட்கவே இல்லை அப்படின்ட்டு. நான் ரெக்கார்ட் பண்ணதுமே வந்து பாதியிலே வந்து வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ எங்கே கட் ஆகிடுச்சுன்னே நான் பார்க்கல. ஸோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்துருக்கேன். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக பேபி வரப்போகுது, நான் விளையாட போகிறேன் பவ் பவ் அப்படின்னு சொல்கிறான்.